மத்திய அரசை கண்டித்து சென்னை அண்ணா சாலையில் தொழிற்சங்கங்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். தொடர்ந்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, தற்போது தொழிற்சங்கங்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? இந்த ஆர்ப்பாட்டத்தினால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்பட்டிருக்கிறதா? சிவரஞ்சனி, மத்திய அரசிற்கு எதிராக தொழிற்சங்கங்கள் இந்த அண்ணா சாலை தபால் நிலையம் அருகே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான தொழிற்சங்கத்தினர் கலந்து கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக இந்த போராட்டத்தில் அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்கின்றனர். அதில் குறிப்பாக தொழிலாளர்களுக்கு எதிரான 4 சட்ட தொகுப்புகளை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும். அதே போல விவசாயிகளுக்கு வழங்கும் மானியம் அதிகரிக்க வேண்டும், கடன்கள் தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் பிரதானமாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. அதே போல டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளின் கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும். குறைந்தபட்ச ஊதியம் 26,000 ரூபாயாக வழங்க வேண்டும், விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தொழிற்சங்கத்தினர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நாடு தழுவிய அளவில் நடைபெற்று வரக்கூடிய இந்த போராட்டத்தில் தமிழகத்தில் தொமுச, சிஐடியு மற்றும் ஏஐடியுசி உள்ளிட்ட தொழிற்சங்க கூட்டமைப்பினர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றனர். இந்த போராட்டம் காரணமாக அண்ணா சாலையில் கடந்த அரை மணி நேரமாக போக்குவரத்து பாதிப்பு என்பது லேசான போக்குவரத்து பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து காவல்துறையினர் இந்த போக்குவரத்தை சீர் செய்யக்கூடிய பணியிலும் அதே போல போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தமிழரசி. மத்திய அரசுக்கு எதிராக தற்போது தொழிற்சங்கத்தினர் சென்னை அண்ணா சாலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விலைவாசி உயர்வு, வேலையின்மை ஆகியவற்றை கண்டித்து இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. தொழிலாளர்களுக்கு எதிரான 4 சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இதனால் சென்னை அண்ணா சாலையில் தொமுச, சிஐடியு மற்றும் ஏஐடியுசி உள்ளிட்ட தொழிற்சங்க கூட்டமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்.